யாதும் ஊரே யாவரும் கேளீர். அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பாலா சரஸ் விலாக்ஸ் யூடியூப் சேனல். எல்லோருக்கும் வாழ்க்கையில் 3 கேள்விகள் இருக்கும். நாம் ஏன் இந்த பூமியில் பிறந்தோம்? ஏன் நாம் இறந்து போகின்றோம்? செத்த பிறகு நாம் என்ன ஆவோம்? எங்கு செல்வோம்? இந்த கேள்வியும் சந்தேகமும் எல்லோருக்கும் வாழ்க்கையில் ஒரு முறையாவது வந்திருக்கும். என்ன நண்பர்களே, நான் சொல்வது சரிதானே? ஆம், எனக்குள்ளும் இந்த கேள்விகள் இருந்தது. இதற்கான சரியான விடையை நம் இந்து மதம் கூறியிருக்கிறதா என்று தேடினேன். கிடைத்தது எனக்கு விடை. அதுவே நம் இந்து மதத்தில் காணப்படுகின்ற இறைவனால் உபதேசிக்கப்பட்டதாக நம்பப்படுகின்ற 18 புராணங்களில் ஒன்றான ஸ்ரீ கருட புராணம். வாழ்க்கையில் ஒரு முறையாவது கேட்க வேண்டிய ஸ்ரீ கருட புராணம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள், மனதை ஒருநிலைப்படுத்தி இந்த பதிவை கேட்க ஆரம்பியுங்கள். அவனருளால் அவன்தாள் வணங்கி நீங்கள் இந்த கருட புராணத்தை இப்போது கேட்க ஆரம்பித்திருக்கிறீர்கள் என்றால் அது நீங்கள் பூர்வ ஜென்மத்தில் செய்த புண்ணியமே. இறைவன் அருள் இருந்தால் மட்டுமே இந்த பதிவை நீங்கள் முழுமையாக கேட்க முடியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பர்களே. இந்து மதத்தில் உள்ள அனைத்து புராணங்களையும் நான் ஆராய்ந்து கொண்டிருப்பதோடு விரைவில் அதை எல்லோருக்கும் புரிந்து கொள்ளும் வகையில் வீடியோவாக வெளியிட இருக்கிறேன். அதற்கு உங்களுடைய ஆதரவு என்பது மிக மிக முக்கியம். ஆதரவு தாருங்கள் ஆன்மீக அன்பர்களே. இந்த கருட புராணத்தை அவ்வளவு எளிதாக நான் உங்களுக்கு கூறவில்லை. பாதி தமிழும் பாதி சமஸ்கிருத சொற்களும் கலந்த இந்த புராணத்தை நான் நிறைய முறை திரும்ப திரும்ப படித்து அதில் வருகின்ற பல முரண்பாடான கதைகளையும் கருத்துக்களையும் நீக்கிவிட்டு எளிய தமிழில் படிக்காத மக்களும் புரிந்து கொள்ளும் வகையிலும் புராணத்தை சரியான முறையில் மக்கள் தெரிந்து கொள்ளவும் மிகவும் கஷ்டப்பட்டு இந்த வீடியோ பதிவை செய்துள்ளேன். கருட புராணம் என்றால் நீங்கள் நினைப்பது போல் ஸ்ரீ கருட பகவானின் வரலாறு இல்லை. கருட பகவானின் சந்தேகங்களை கருடன் காக்கும் கடவுள் ஸ்ரீமன் நாராயணரிடம் கேட்டு தெரிந்து கொண்டதே கருடனின் பெயரால் கருட புராணம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த புராணத்தை நம் வீட்டில் படிப்பதாலோ அல்லது கேட்பதாலோ கிடைக்கும் பயன்கள் எண்ணற்றவை. அது மட்டுமில்லாமல் இந்த புராணத்தை எந்த நாட்களில் படித்தால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பதனை ஸ்ரீ கருட பகவான் மூலமாக நமக்கு அந்த கோவிந்தன் பெருமாள் கூறியிருக்கிறார். அதை இந்த புராணத்தின் இறுதியில் நாம் கேட்க இருக்கின்றோம். இந்த புராணத்தை இறந்தவர் வீட்டிலோ அல்லது அடைப்பு காலங்களிலோ கேட்டால் அந்த இறந்தவரின் ஆத்மா பாவங்கள் நீங்கி சொர்க்கம் சேரும் என்பது ஐதீகம். அதோடு யார் இல்லத்தில் இந்த புராணத்தை கேட்கிறார்களோ அவர்களின் முன்னோர்களின் ஆத்மா சாந்தியடைந்து அவர்களின் குடும்பம் தலைத்தோங்கும். இது நிச்சயம். வாருங்கள் ஆன்மீக அன்பர்களே, அற்புதமான கருட புராணத்திற்குள் செல்வோம். திருமாலின் தொப்புளில் தோன்றிய பிரம்மதேவன் அனைத்து உலகங்களையும் படைத்தான். பரந்து விரிந்த இந்த உலகத்தில் தவம் செய்வதற்கு ஏற்ற இடமாகவும் காடுகளுக்கெல்லாம் அரசராகவும் இருப்பது நைமிசாரண்யம் என்ற பகுதி. அந்த வனத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தார் சூதமா முனிவர். அப்போது நைமிசாரண்யத்தில் வசிக்கும் சவுனகாதி முனிவர்கள் இவரை எதிர்கொண்டு வரவேற்று, சூதமா முனிவரே, உலகில் உயிரினங்களுக்கு பிறப்பும் இறப்பும் எந்த காரணத்தினால் உண்டாகின்றன? ஜனனம் எடுத்து பூமியிலே வாழ்ந்து இறந்த பிறகு எந்த செய்கையால் சொர்க்கமும் நரகமும் அடைய நேரிடுகிறது?
எந்த காரணத்தினால் தீராத நோய்கள் வருகின்றன, எதனால் முக்தி என்ற மோட்சம் கிடைக்கும், இவற்றை எல்லாம் எங்களுக்கு புரியும் வகையில் தெளிவாக சொல்ல வேண்டும் என்று மிகவும் வேண்டி விரும்பி பணிவோடு கேட்டார்கள். அவர்களின் வேண்டுகோளுக்கிணங்கி சூதமா முனிவர் தன்னுடைய குருநாதரான வியாச மகரிஷியை வணங்கிவிட்டு ஸ்ரீமன் நாராயணரையும் மனதிற்குள் தியானித்துவிட்டு சவுனகாதி முனிவர்களை நோக்கி, அருந்தவ முனிவர்களே, நீங்கள் நல்லதொரு கேள்வியை கேட்டீர்கள். நீங்கள் கேட்ட கேள்விக்கு விடையாக நான் ஒரு நல்ல புராணத்தை கூறுகிறேன், கேளுங்கள். முன்பொரு சமயம் ஸ்ரீ கருடாழ்வார் விஷ்ணுவிடம் இதே கேள்விகளை கேட்டார். அதற்கு திருமால், நீ கேட்ட கேள்விகளுக்கு பதில் கூறுகிறேன், அதை கவனமாக கேள் கருடா என்று கூறிவிட்டு பதில் சொல்ல ஆரம்பித்தார். இந்த உலகத்தில் பிறந்தவர் யாவரும் எத்தனை நாட்கள் வாழ்ந்தாலும் என்றாவது ஒரு நாள் இறப்பது நிச்சயம். உயிர்களை கவர்ந்து செல்லும் யமதர்மன் ஒருவன் இருக்கிறான். வாழ்வின் இறுதி காலத்தில் அவன் கையில் அகப்பட்டேயாக வேண்டும் என்பது உலக நியதி. அவரவர் கடமைகளை ஒழுக்கப்படி செய்வதே அவரவர்க்கு பெரிய தவமாகும். அத்தவத்தில் வலுவாது ஒழுங்காக வாழ்பவர் எவரோ அவரே ஒரு நாள் வாழ்ந்து இறுதியில் தமக்குரிய உலகை அடைவார்கள். யாராக இருந்தாலும் எந்த பொருளையும் விரும்பலாகாது. ஆகையால் ஆசையை துறந்தவர்களே பேரறிஞர்களாவார்கள் என்று கூறினார் ஸ்ரீமன் நாராயணர். ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி கூறியவற்றை கருடன் மிகவும் உன்னிப்பாக கவனித்து கொண்டிருந்தார். பிறகு ஸ்ரீ வாசுதேவன் கருடனை நோக்கி கூறலானார், பறவைகளுக்கு அரசே கருடா, இந்த உலகத்தில் 84 லட்சம் வகையான உயிரினங்கள் வாழ்கின்றன. அவை அண்டசம், உற்பிஷம், சராயுஷம், ஸ்வேதசம் என 4 வகைகளாக காணப்படுகின்றன. அதாவது அண்டசம் என்பது முட்டையிலிருந்து தோன்றிய 21 லட்சம் பறவைகள் முதலியன. பூமியிலிருந்து உற்பத்தியாகிய மரம், செடி, கொடி போன்ற தாவர வகைகள் உற்பிஷம் 21 லட்சத்தை கொண்டுள்ளன. சராயுஷம் என்பது மனிதர்கள், விலங்குகள் முதலிய 21 லட்சம் உயிரினங்கள் ஆகும். கடைசியாக 21 லட்சம் உயிரினங்கள் வேர்வையிலிருந்து தோன்றியது. அவை பூச்சிகள், கொசு போன்றவை. ஸ்வேதசம் எனப்படுகிறது. இந்த 84 லட்சம் உயிரினங்களில் மனித பிறவியே புண்ணிய பிறவியாகும். ஏனென்றால் மனிதனுக்கே நன்மை தீமைகளை பகுத்து உணர்வதற்கு உணர்வும் இருப்பதால் மானிட பிறவியே சிறப்புடையது. கருடா, பல கோடி பிறவி எடுத்தாலும் நரகம், சொர்க்கம் அடைய, அதாவது மோட்சத்தை அடைய மனித பிறவியே காரணமாக அமைகின்றது. அத்தகைய மனித பிறவியை அடைந்து நல்ல செயல்களை செய்து நல்ல உலகத்தை அடையாமல் தீயவற்றை செய்து நரகத்திற்கு சென்று அத்தகைய உயர்ந்த மானிட பிறவியை வீணாக்குபவர்களே இந்த உலகில் மிக மிக அதிகம். புண்ணியத்தால் அடைந்த மனித பிறவியை வீணாக்குபவர்கள் தமக்கு தாமே வஞ்சனை செய்து கொள்பவர்களாவார்கள். மண், பொன், பெண் எனப்படும் 3 ஆசைகளால் மயக்கமுற்று செய்யத்தகாதவற்றையெல்லாம் செய்து அவன் மிருகங்களுக்கு ஒப்பான மனிதனாக மாறுகின்றான். மேலும் இத்தகைய இச்சையை ஒழிக்காதவன் இறுதியில் இறந்த பிறகு நரகத்திற்கு செல்வான். ஆசையே அழிவிற்கு காரணம் என்று போதிக்கும் மகான்களோ யாவராலும் போற்றப்பட்டு தம் இறுதி நாளான அந்திம காலத்தில் சொர்க்கலோகத்தை அடைவார்கள். கருடா, உலகில் மனிதன் பிறந்து பிறந்து இறக்கிறான், பிறந்து பிறந்தே இறக்கிறான். யாரிடமும் சொல்லாமல் கேளாமல் வந்து பிறப்பதைப் போலவே பூமியில் தான் உருவாக்கிய வீடு, நிலம், சொத்து, சுகம் அனைத்தையும் விட்டுவிட்டு உற்றார் உறவினர் பார்த்திருக்க மாண்டு போகிறான். எப்படி அவன் பூமியில் தனியாக பிறந்தானோ அப்படியே அவன் மட்டும் தனியாகவே மடிந்து போகிறான். தீய செயல்களை செய்து ஒருவன் ஈட்டிய பொருளானது அவன் இறந்த பிறகு அவனோடு செல்லுமா என்றால் அதுவும் கொஞ்சம் கூட செல்லாமல் அவன் வீட்டிலேயே தங்கிவிடும். தான் பெற்ற மகன், உற்றார் உறவினர்களோ அவனது சவத்தோடு மயானம் வரை சென்றுவிட்டு உடனே தத்தம் வீடு திரும்புவார்கள்.
இறப்பதற்கு முன்பு அவனவன் செய்த பாவ புண்ணியங்களே மயானத்தையும் தாண்டி அவனுடன் செல்வனாகும். நம் பூர்வ ஜென்மத்தில் தான தர்மங்களை செய்தவனே மறுபிறவியில் மகாபாகியவன் ஆகின்றான். தான தர்மங்களை பக்தியோடு செய்பவனுக்கு அரும்பெரும் பெயரான மோட்சம் கிடைக்கும். பக்தி சிரத்தையோடு செய்யப்படும் தர்மமோ தானமோ கடுகளவே சிறியதாக இருந்தாலும் மலையளவு பெரிய நன்மைகளை தரும். கருடா, வெளியூருக்கு பயணம் செல்பவன் கட்டுச்சோற்றை கையிலே கொண்டு செல்பவனாகியால் எவ்வாறு வழியிலே பசியை பற்றிய கவலையே இல்லாமல் செல்வானோ அதுபோல ஒருவன் உயிரோடு இருக்கும் காலத்தில் அன்னதானம், கோதானம் முதலிய தானங்களை தன் கையாலேயே செய்து விடுவானாகில் அவன் மரணமடைந்து செல்லும்போது பசி தாகம் எதுவும் இல்லாமல் நல்லுலகை சேர்ந்து மகிழ்ந்திருப்பான். கையிலே கற்றுச்சோற்றை கற்றிக்கொள்ளாமல் செல்பவன் பசி தாகத்தால் வருந்துவது போல தான தர்மங்களை தான் வாழும் காலத்தில் தன் கையினால் செய்யாதவன் இறந்து செல்லும்போது வழியில் அதிக துன்பமடைவான் என்று கூறி அருளினார் நாராயண பகவான். இப்போது கருடன் கேட்கிறார், பெருமாளே கோவிந்தா, யமலோகம் என்பது இங்கிருந்து எவ்வளவு தூரத்தில் இருக்கிறது? அதன் தன்மையாது? அவற்றை தயை கூர்ந்து எனக்கு கூறியருள வேண்டும். கருணை கடலான கார்மேக வண்ணர் கருடனை நோக்கி கூறலானார். கருடனே, மனிதர்கள் வாழும் பூமியிலிருந்து யமலோகம் 86,000 காதம் தூரத்தில் அமைந்துள்ளது. யமலோகத்தில் வீற்றிருக்கும் யமதர்மன் ஒருவரின் ஆயுட்காலம் முடிந்ததும் அந்த உயிரை பிடித்து வரும்படி தன் தூதர்களிடம் கூறுவான். அந்த தூதர்களோ கரிய நிறமுடையவர்கள், பயங்கர உருவத்தை கொண்டவர்கள், பாசம் முசலம் போன்ற ஆயுதங்கள் வைத்திருப்பவர்கள். அவர்கள் மனிதனின் உயிரை பாசக்கயிற்றால் கட்டி காற்றின் உருவமான தேகத்தில் அடைத்து கொண்டு யமலோகத்திற்கு செல்வார்கள். பின்பு யமனின் முன்பு அந்த ஜீவனை நிறுத்தி, தர்மராஜரே, தங்களது கட்டளைப்படி வாழ்நாள் முடிந்த ஜீவனை தங்கள் முன் நிறுத்திவிட்டோம். இனி தங்கள் ஆணைப்படி நடக்க சித்தமாக இருக்கின்றோம் என்று கூறி ஒரு புறமாக ஒதுங்கி நிற்பார்கள். எருமை வாகனனாகிய யமதர்மராஜன் அத்தூதர்களை நோக்கி, ஏ கிங்கர்களே, நன்று நன்று, இந்த சீவனை மீண்டும் கொண்டு போய் அவன் வீட்டிலேயே விட்டுவிட்டு இன்றிலிருந்து 12ஆம் நாள் கழிந்த பிறகு முறைப்படி அவனை மீண்டும் இங்கு அழைத்து வருக என்று கட்டளையிடுவார். உடனே யமதூதர்கள் ஒரு நொடி நேரத்திற்குள் அந்த உயிரை 86,000 காதவழி தூரத்தை கடந்து அந்த ஜீவனை அவனுடைய இல்லத்திற்கே கொண்டு வந்து விட்டு விடுவார்கள். அப்போது அந்த உயிரானது தன் உறவினர்கள் எல்லோரும் அழுது புலம்புவதை பார்க்கும். பின்பு சுடுகாட்டில் தன் உடலை புதைக்கவோ அல்லது எரிக்கவோ செய்யும்போது 10 முழ உயரத்தில் ஆவி வடிவில் நின்று திரும்பவும் அந்த உடலுக்குள் புக முடியாதவாறு தீப்பற்றி எரியும் தன் உடலை பார்த்து ஐயோ என ஓலமிட்டு அழும். அதே புண்ணியம் செய்த ஜீவனாக இருக்குமானால் இந்த உடல் எரிந்து ஒளிந்ததே நல்லது என்று மகிழ்ச்சி அடையும். உடல் முழுவதும் தீயிலே எரிந்து சாம்பலானதும் அந்த உயிருக்கு பிண்டத்திலான உடல் உண்டாகும். இறந்தவரின் புத்திரன் முதல் நாள் போடும் பிண்டத்தால் சிரசும், 2ஆம் நாள் கழுத்தும், இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு உறுப்பாக உண்டாகி கடைசியாக 10ஆம் நாளன்று அவன் போடும் பிண்டத்தால் சரீரம் முழுவதும் பூரணமாக உண்டாகும். பின்பு 2 நாட்கள் அவனுடைய வீட்டு வாசலிலே நின்று எல்லோரையும் பார்த்து பசி தாகத்தால் கதறிக்கொண்டு அந்த ஜீவன் நிற்கும். பின்பு 13ஆம் நாளன்று யமதூதர்கள் யமதர்மனின் கட்டளையின்படி அங்கு வந்து பிண்ட உருவம் பெற்ற ஜீவனை பாசக்கயிற்றால் பிணித்து கட்டி இழுத்துச் செல்வார்கள். அப்போது அந்த ஜீவன் தன் வீட்டையே திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே செல்லும். கடனே, பிண்ட சரீரம் பெற்ற ஜீவன் யமகிங்கர்களால் பாசத்தால் பிணைத்து கட்டப்பட்ட நிலையில் யமகிங்கர்களோடு நாள் ஒன்றுக்கு 27 காதவழி தூரம் இரவும் பகலுமாக நடந்தே செல்லும். அவன் போகும் வழியில் பல இன்னல்களையும் துன்பங்களையும் சந்திப்பான். அப்போது அந்த ஜீவன், ஐயோ, நான் என்ன பாவம் செய்தேனோ, என்ன செய்வேன், இப்படி உயிரொடுக்கும் காலத்தில் பல பாவங்களை செய்தேனே, அப்போதே தீய வழியில் செல்லாமல் நல்ல வழியில் சென்றிருந்தால் எனக்கு இவ்வளவு துன்பம் வந்திருக்குமா என்று புலம்பிக் கொண்டே தூதர்களோடு செல்லும். பின்பு அந்த உயிரானது காற்றின் வழியில் சிறிது தூரமும் புலிகள் நிறைந்த பகுதிகள் சிறிது தூரமும் இறந்த 28ஆம் நாளில் பூமியில் தன் மகனால் கொடுக்கப்படும் பிண்டத்தை உண்டு 30ஆம் நாள் யாமியம் என்ற
நகரத்தைச் சேர்வான். பிறகு யாமியம் என்ற நகரத்தில் சிறிது காலம் தங்கி இருந்துவிட்டு பின்பு சங்கமன் என்ற அரசனுக்குரிய சௌரி என்ற நகரத்தைச் சேர்வான். வழியிலே பொறுக்க முடியாத குளிரினால் மிகவும் வருந்துவான். அங்கு யமகிங்கர்கள் பலர் ஒன்றாக சேர்ந்து வருந்துகின்ற அந்த ஜீவனின் மீது கற்களை எறிவார்கள். அந்த கல் மலையினால் வருத்தம் அடைந்து பின்பு குரூரன் என்ற வேந்தனின் ஆளுகையில் இருக்கும் குருபுரம், அதாவது குருசபுரம் என்ற பட்டணத்தை அடைந்து பின்பு கிரௌஞ்சம் என்ற ஊரை அடைந்து அங்கு சில காலம் தங்கிவிட்டு பின்பு யாவரும் பயப்படும்படியான பயங்கர வழியிலே செல்வான். அப்போது கோர ரூபமுடைய படகோட்டிகள் 11,000 பேர் வந்து ஜீவனிடம், ஏ ஜீவனே, நீ பூமியில் வாழும்போது கோதானம், அதாவது பசுதானம் செய்திருந்தாலோ அல்லது நீ இறந்த பிறகு உன் பிள்ளைகள் உன்னை குறித்து பசுதானம் செய்திருந்தாலோ இனி நீ கடந்து செல்ல வேண்டிய வைதரணி நதியை நீ இனிதாக கடக்க நாங்கள் உனக்கு உதவி செய்வோம் என்று கூறுவார்கள். அப்படி செய்யாத பாவிகள் வைதரணி நதியை நீந்தி செல்ல வேண்டியிருக்கும். நதி என்றால் நீங்கள் நினைப்பது போல் நீரல்ல, இரத்தம் சீலும் நிறைந்த ஒரு ஆறாக, விசித்திரமான ஒரு ஆறாக இந்த ஆறு விளங்கும். பிறகு விசித்திரன் என்பவனது பட்டினத்தை கடந்து செல்லும் இந்த ஜீவன் உயிரோடு இருக்கும்போது அன்னதானம் செய்யாதவரின் பிண்டத்தை பிசாசுகள் தட்டி பறித்து உண்ணும். பிறகு அந்த உயிர் 7 மாதங்களுக்கு பிறகு நாதக்கிரந்தாம் என்ற பட்டினத்தை அடையும். பிறகு 11வது மாதத்தில் அதபதம் என்னும் ஊரை அடையும். கடைசியாக 12வது மாதத்தில் சிதாப்ரம் என்ற நகரத்தை அடைந்து அங்கு ஜீவன் தன் மகனால் பூமியில் கொடுக்கப்பட்ட வருஷாந்திரம் என்று சொல்லப்படுகின்ற வருஷாப்தியம் என்னும் திதி, முதல் வருட திதியினால் உண்டாகும் பிண்டத்தை உண்டு அங்கிருந்து புறப்பட்டு கடைசியாக யமபுரிக்கு வந்து சேர்வான். அங்கு 12 சிரவணர்கள் இருப்பார்கள். அவர்கள் அந்த ஜீவன் வாழும்போது நல்லவனாக இருந்தால் அவன் செய்த நன்மைகளை பற்றி யமனிடம் எடுத்துரைப்பார்கள். அதே ஜீவன் மகா பாவியாக இருந்தால் அந்த ஜீவன் செய்த தவறுகளை பட்டியலிட்டு யமனிடம் கூறுவார்கள். ஆகையால் 12 சிரவணர்களே ஜீவன் செய்த நல்லது கெட்டதுகளை ஆராய்ந்து யமதர்மராஜாவிடம் கூறுவதால் அந்த 12 சிரவணர்களை ஆராதிப்பது என்பது மிக மிக முக்கியம் என்று திருமால் கூறுகிறார். புண்ணியங்களை ஆராய்ந்து சொல்லும் 12 சிரவணர்களின் கதையை இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம். சூதமா முனிவர் சவுனகாதி முனிவர்களை நோக்கி கூறலானார். கேளுங்கள் முனிவர்களே, கருடன் திருமாலின் பாதங்களை தொழுது, பெருமாளே, 12 சிரவணர்கள் என்பவர்கள் யாவர்? அவர்கள் யாருடைய புதல்வர்கள்? வைவஸ்த நகரத்தில் அவர்கள் இருப்பதற்கு காரணம் என்ன? மனிதர்கள் செய்யும் பாவ புண்ணியங்களை அச்சிரவணர்கள் எவ்வாறு அறிகிறார்கள்? இவற்றையெல்லாம் அடியேனுக்கு கூறியருள வேண்டும் என்று வேண்டினான். அதற்கு திருமால் மகிழ்ந்து கூறலானார். கருடனே, கேட்பாயாக. பிரளய காலத்தில் ஸ்ரீ மகாவிஷ்ணுவிடம் அனைத்து உயிரினங்களும் ஒடுங்குகின்றன. மகாவிஷ்ணுவோ பாம்பனையில் பள்ளி கொண்டிருந்தார். அப்போது மகாவிஷ்ணுவின் தொப்புளிலிருந்து நான்முகனாகிய பிரம்மன் தோன்றி மகாவிஷ்ணுவை குறித்து நெடுங்காலம் தவம் புரிகிறார். பின்பு தேவர்களையும் படைப்பு தொழிலையும் அறிந்து யாவரையும் எல்லாவற்றையும் படைத்தலில் அருளினார் பிரம்மதேவன். அவ்வாறு படைத்தவுடனேயே உருத்திரன் முதலிய தேவர்கள் எல்லோரும் அவரவர் தொழில்களை செய்ய துவங்கினார்கள். எல்லோரையும் விட ஆற்றல் மிக்க யமதர்மராஜனும் ஜைமினி என்ற நகரை அடைந்து சிம்மாசனத்தில் வீற்றிருந்து மனிதர்கள் செய்யும் பாவ புண்ணியங்களை அறிய வேண்டும் என்று ஆராயத் தொடங்கினான். ஆனால் எவ்வளவு முயன்றும் மனிதர்கள் செய்யும் பாவம் புண்ணியங்களை யமதர்மராஜனால் அறிய முடியவில்லை. எனவே யமதர்மராஜன் மனம் வருந்தி நான்முகனை கண்டு வணங்கி, பிரம்மதேவனே, நீ என்னை படைத்தாய். நான் மனிதர்களின் பாவ புண்ணியங்களை தெரிந்து அவர்களை தண்டிக்கவும் ரட்சிக்கவும் வேண்டும் என்று ஜெய்மினி நகரத்தில் இருந்து நீண்ட நாட்கள் ஆராய்ந்தேன். ஆனால் எவ்வளவுதான் முயன்றாலும் பூமியில் ஜீவர்கள் செய்யும் பாவ புண்ணியங்களை என்னால் தெளிவாக அறிந்து கொள்ள முடியவில்லை. அவற்றை அறிந்து கொண்டால் தானே நான் பாவங்களை
அதாவது பாவிகளை தண்டிக்கவும் நல்லவர்களை காக்கவும் முடியும். ஆகவே அவற்றை அறிந்து கொள்ள எனக்கு ஏதாவது ஒரு உபாயம் சொல்ல வேண்டும் என்று பிரார்த்தித்தான். அதனை கேட்டதும் நான்முகன் ஒரு தர்பை புல்லை எடுத்து எறிந்து, நீண்ட கண்களை உடையவர்களும் மிக்க மிக்க அழகுடையவர்களும் மனக்கண்ணால் யாவற்றையும் அறிந்து கொள்ளக்கூடிய சக்தி வாய்ந்த 12 புதல்வர்களை படைத்தார். யமதர்மரை பார்த்து, யமனே, உலகத்தில் பிறந்த ஜீவர்கள் அனைவரும் நினைப்பதையும் பேசுவதையும் செயல்புரிவதையும் அவர்கள் உடன் இருப்பவர்களைப் போல் இந்த 12 பேரும் உணர்ந்தறியக்கூடியவர்கள். இவர்கள் மனிதர்கள் செய்வதை எல்லாம் அறிந்து உனக்கு அறிவிப்பார்கள். இவர்களின் துணையோடு அனைத்தையும் அறிந்து உன் பணியை சிறப்பாக செய்வாயாக என்று சொல்லி அந்த 12 சினவர்களையும் யமதர்மனுடன் செல்லும்படியாக பணித்தார். காலனும் பிரம்மனை வணங்கி விடைபெற்று அந்த 12 சிரவணர்களோடு தென்புலத்தை அடைந்து மனிதர்களின் புண்ணியங்களையும் பாவங்களையும் அறிந்து அவற்றுக்கு தக்கவாறு தண்டித்தும் காத்தும் அருள் புரிய ஆரம்பித்தார். கருடனே, பூவுலகில் வாழ்வின் இறுதி காலம் முடிந்தவுடனே கட்டை விரல் அளவுடைய காற்று வடிவிலான அந்த உயிரை யமதூதர்கள் யமபுரிக்கு இழுத்துச் செல்வார்கள். இதில் தர்மம் பல செய்த உத்தமர்கள் யாவரும் தர்ம மார்க்கமாகவே வைவஸ்த நகரம் எனும் யமலோகத்திற்கு செல்வார்கள். பொன் பொருள் முதலியவற்றை எளிய மக்களுக்கு தானம் கொடுத்தவர்கள் விமானம் ஏறி செல்வார்கள். மோட்சம் வேண்டும் என்று வேத சாஸ்திர புராணங்களை அறிந்து தெய்வ பக்தி செய்பவர்கள் தேவ விமானம் ஏறி தேவருலகை அடைவார்கள். இதை எதையும் செய்யாத மகா பாவிகள் கால்களால் நடந்தே யமபுரிக்கு செல்வார்கள். அவ்வாறு செல்லும் வழியில் காடுகளை கடந்து செல்ல வேண்டியிருக்கும். அந்த வழியிலுள்ள மரங்கள், செடிகள், கொடிகள் போன்றவை கத்தியை போன்று கூர்மையாக இருக்கும். மணல் நெருப்பாக கொதிக்கும். அந்த வழியில் நடந்து செல்லும்போது மிகவும் வருத்தம் உண்டாகும். பூமியில் வாழும் காலத்தில் மனிதன் இந்த 12 சிரவணர்களை பூஜித்தால் அந்த சிரவணர்கள் அந்த மனிதன் செய்த பாவங்களை பொருட்படுத்தாமல் புண்ணியங்களை மட்டுமே யமதர்மரிடம் எடுத்துரைப்பார்கள். சிரவணர்களை பூஜிப்பவர்களுக்கு பாவம் செய்யும் மனம் வராது என்பது நிதர்சனமான உண்மை. அவர்களை எவ்வாறு பூஜிக்க வேண்டும் என்றால் 12 கலசங்களில் தண்ணீர் நிறைத்து அன்னம் படைத்து அக்கலசங்களை அந்தந்த சிரவணர்களை குறித்து தானம் செய்ய வேண்டும். அப்படி செய்யும் ஜீவனுக்கு அச்சிரவணர்கள் யமலோகத்தில் சகலவிதமான நன்மைகளையும் செய்வார்கள். கருடா, 12 சிரவணர்களின் தோற்றம் முதலியவற்றை சொல்லும் இந்த புண்ணிய சரிதத்தை பக்தியோடு கேட்பவர்கள் பாவம் நீங்கி புனிதராவார்கள் என்று கூறி அருளினார். ஓம் நமோ நாராயணாய நமக. சூதமா முனிவர் சவுனகாதி முனிவர்களுக்கு 12 சிரவணர்களின் சரிதத்தை சொல்லிய பிறகு மேலும் தொடர்ந்து கூறலானார். முனிவர்களே, திருமால் கருடனை நோக்கி கூறலானார். கருடா, ஜீவர்கள் பூவுலகில் வாழ்ந்த காலத்தில் செய்த பாவ புண்ணியங்களை எல்லாம் சித்திரகுப்தன் என்ற யமலோக கணக்கன் இந்த 12 சிரவணர்களின் மூலமாக அறிந்து யமதர்மராஜனுக்கு அறிவித்து அவனது உத்தரவுப்படியே அவரவர் பாவங்களுக்கு தன்மைக்கு ஏற்ப தண்டனைகளை வாசித்து சொல்ல யமதர்மன் தன் கிங்கர்களை கொண்டு தண்டனைகளை அவ்வப்போது நிறைவேற்றம் செய்து விடுவான். மனிதன் தன் வாக்கால் செய்த பாவ புண்ணியங்களை வாக்காலும், உடலால் செய்த பாவ புண்ணியங்களை உடலாலும், மனத்தால் செய்த பாவ புண்ணியங்களை மனத்தாலும் அனுபவிக்க வேண்டியிருக்கும். கருடா, யமபுரியின் தன்மையும் அந்த யமபுரிக்கு செல்லும் பாதையிலுள்ள இன்ப துன்பங்களையும் உனக்கு சொன்னேன். இறந்தவனை குறித்து அன்னதானம் செய்தால் இறந்து செல்லும் அந்த ஜீவன் எவ்வித துன்பமும் இல்லாமல் யமபுரிக்கு செல்வான் என்று கூறினார் கிருஷ்ண பரமாத்மா. அதன் பிறகு பக்ஷிராஜனான கருடன் திருமகள் கணவன் திருமாலை வணங்கி, கார்மேக வண்ணரே நாராயணா, நரகங்கள் என்பவை யாவை? அவை எவ்வாறு இருக்கும்? அவற்றில் யார் யார் எவ்வளவெல்லாம் தண்டிக்கப்படுவார்கள்? அவற்றை அடியேனுக்கு விவரமாக தெரிவிக்க வேண்டும் என்று கேட்க, நாராயண பெருமாள் கருடனை நோக்கி, கருடா, பாவம் செய்தவருக்கு தண்டனை கொடுக்கப்படும் நரகங்கள் மொத்தம் 84 லட்சம் இருக்கின்றன. அவற்றில் முக்கியமான மிக மிக கொடிய நரகங்கள் 28 ஆகும். அவை: 1வது தாமிஸ்ரம் என்ற நரகம். இந்த நரகம்
பிறன் மனைவி, குழந்தை, பொருள் இவற்றை கொள்ளையடிப்போர் அடையும் இடம். 2வது அந்த தாமிஸ்ரம், கணவன் அல்லது மனைவியை வஞ்சித்து வாழ்வோர் கண்களில் இருள் கவிய மூர்ச்சியாக விழும் நரகம். 3வது ரௌரம், அக்கிரமாக பிறருடைய குடும்பங்களை அழித்து பலவந்தமாக பொருள் பறிக்கும் சுயநலக்காரர்கள் அடையும் நரகம். 4வது மகாரௌரம், குரு என்ற ஒரு வகையான அகோரமான மான்கள் பாவிகளை சூழ்ந்து துன்புறுத்தும் நரகம். 5வது கும்பி பாகம், தன் சுவைக்காக ஜீவன்களை வதைத்து சித்திரவதை செய்து பூமியில் வாழ்ந்தும் மரித்தவன் அடையும் நரகம். 6வது காலசூத்திரம், பெரியோரையும் பெற்றோரையும் துன்புறுத்திய வெறியர்கள் அடையும் நரகம். 7வது அசிபத்திரம், தெய்வத்தை நிந்தித்து தனக்குரிய தர்மங்களை விடுத்த அதர்மிகள் அடையும் நரகம். 8வதாக பன்றிமுகம், அநியாயமாக பிறரை தண்டித்து அகந்தையுடன் அநீதிகளும் பல வகை கொடுமைகளும் புரிந்த அக்கிரமக்காரர்கள் அடையும் நரகம். 9வது அந்தகூபம், சித்திரவதை, துரோகம், கொலை முதலியவற்றை செய்த கொடியோர் அடையும் நரகம். 10வது கிருமி போஜனம், தான் மட்டும் உண்டு பிறரை துளைக்கும் கிருமிகள் போல வாழ்ந்து பக்தி, நியமம் முதலிய நல்லொழுக்கங்கள் இல்லாமல் வாழ்ந்த பாவிகள் அடையும் நரகம். 11வது அக்னி குண்டம், பிறர் உரிமைகளையும் உடைமைகளையும் தனக்கிருக்கும் வலிமைகளால் அபகரித்து கொள்ளும் பலாத்கார பாவிகள் அடையும் நரகம். 12வது வஜ்ரகண்டகம், தகாத உறவு வைத்து கொள்பவர்கள் அடையும் நரகம். 13வது சான்மலி, காமம், மோகம், தலைக்கேறிய வெறி கொண்டவர்களுக்கு கிடைக்கும் நரகம். 14வது வைதரணி, நயவஞ்சகத்தால் நல்வழிகளை கெடுத்து தர்மத்திற்கு கேடு புரியும் அதர்மிகள் அடையும் நரகம். இப்படியாக இன்னும் பூயோதம், பிராணரோதம், விசசயனம், லாலாபக்ஷம், சாரமோதனம், அவீசி, வரிபாதனம், சராகர்த்தமம், ரசோகணம், சூலப்புரோதம், தந்தசூகம், வடாரோதம், பரியாவர்த்தனகம், சுஷிமுகம், இப்படியாக மொத்தம் 84 லட்சம் நரகங்கள் காணப்படுவதாக திருமால் கடனிடம் கூறியதாக சூதமா முனிவர் நைமிசாரண்ய வாசிகளான சவனகாதி முனிவர்களிடம் கூறினார். மேலும் சூதமா முனிவர் சவனகாதி முனிவர்களை நோக்கி கூறலானார். முனிவர்களே, ஸ்ரீ வாசுதேவன் கருடனிடத்தில் நரகலோக எண்ணிக்கைகளையும் அந்த லோகத்தில் பாவம் செய்தவர்கள் படுகின்ற துன்பங்களை சொல்லிவிட்டு பூமியில் இறந்தவனின் உயிர் கட்டை விரல் அளவுடைய பிண்ட சரீரத்துடன் யமபுரிக்கு யமகிங்கர்களால் அழைத்து செல்லப்படுவது குறித்து கூறிவிட்டு திருமால் மேலும் தொடர்ந்து கூறலானார். யமபுரி புண்ணியம் செய்தவர்களுக்கு அழகாக காட்சியளிக்கும். பாவம் செய்தவர்கள் ஜீவனுக்கோ அந்த யமபுரி பயங்கரமாக காட்சியளிக்கும். பாவிக்கு யமதர்மராஜாவும் யமனின் தூதர்களும் பயங்கர கோர ரூபத்தோடு தோற்றமளிப்பார்கள். கெட்ட ஜீவனை யமதூதர்கள் பாசக்கயிற்றால் பிணைத்து ஆடு மாடுகளைப் போல இழுத்து கொண்டு காலன் எதிரே நிறுத்துவார்கள். அங்கு பூர்வ ஜென்மத்தில் அந்த ஜீவன் செய்த புண்ணிய பாவங்களுக்கு ஏற்ப வேறு ஜென்மம் அடைவான். அதிகம் புண்ணியம் செய்த ஜீவன் யமதூதர்களால் துன்புறுத்தப்படாமல் யமதர்மன் முன்பு சென்று தேவனாக மாறி தேவருலகம் செல்வான் என்று திருமால் கூறி அருளினார். அடுத்ததாக நாம் அடுத்த அத்தியாயமான பலவகை தானங்களை பற்றி தெரிந்து கொள்ள இருக்கிறோம். தொடர்ந்து திருமால் திருவாய் மலர்ந்து கூறலானார். கருடா, தானங்களை செய்ய வேண்டிய முறைகளையும் அத்தானங்களால் ஏற்படும் பயன்களையும் கூறுகிறேன், கவனமாக கேள். எல் என்பது எனது வியர்வையிலிருந்து தோன்றியதால் அந்த தானியம் மிக மிக பரிசுத்தமானதாகும். அந்த எள் 2 வகைப்படும். கருப்பு எள், மற்றொன்று வெள்ளை எள். இதில் எந்த எள்ளை பயன்படுத்தினாலும் அதிக பயன் உண்டாகும். அதாவது தானங்களோடு பயன்படுத்தினால் அதிக பயன்கள் உண்டாகும். சிரார்த்த காலத்தில், அதாவது முன்னோர்களுக்கு திதி மற்றும் தர்ப்பணம் போன்றவை செய்யும் காலத்தில் கருப்பு எல்லை சேர்த்தால் பிதிர் தேவர்கள் மிகவும் திருப்தி அடைவார்கள். தர்பை புல் ஆதியில் ஆகாயத்தில் உண்டாயிற்று. அந்த தர்பையின் 2 கடைசியிலும், அதாவது 2 முனைகளிலும், அதாவது மேலே சிவபெருமானும்
கீழே பிரம்மனும் நடுவில் நானும் வாசம் செய்கின்றேன். தர்பை இல்லாமல் சிராத்தம் போன்ற பிதிர்காரியம் செய்யக்கூடாது. தானத்தில் சிறந்தது ஆடை தானம். தானத்தில் சிறந்தது ஆடை தானம். அதுவும் பருத்தியால் ஆகிய ஆடையை தானம் செய்வதே சிறந்தது. இரும்பை தானம் செய்தால் யமதர்மன் திருப்தி அடைவான். ஏனென்றால் யமதர்மன் கையிலுள்ள அனைத்து ஆயுதங்களும் இரும்பால் செய்யப்பட்டவை ஆகும். அதே போல கோதானம் எனப்படும் பசுதானம் செய்தால் அனைத்து பாவங்களும் விலகும். இதோடு பூமி, வெற்றிலை பாக்கு, பூ, செருப்பு, குடை, விசிறி, அரிசி, தங்க நாணயங்கள், தானியம் போன்றவற்றை தானம் செய்வது மிக மிக விசேஷமாகும். ஒருவன் தான் இறக்கும் தருவாயில் என்னுடைய நாமத்தை, அதாவது ஹரிநாமத்தை உச்சரிப்பேன் ஆகையில் அவன் இறந்த பின் யமலோகம் செல்லாமல் வைகுண்டத்தை அடைவான். மனிதர்கள் பூர்வ ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியங்களை பொறுத்து நானே அவனது புத்தியை நல்லவை அல்லது தீயவை ஆகியவற்றில் நாடச் செய்கின்றேன். புண்ணியம் செய்தவன் ஸ்வர்க்கம் அடைகின்றான், பாவம் செய்தவன் நரகத்தை அடைகின்றான். அதோடு கருடன் பெருமாளை நோக்கி, ஸ்ரீஹரியே, அடியார்களுக்கு எளிய ஆபத் பாந்தவரே, மனிதன் உடலிலிருந்து உயிரானது எப்படி நீங்குகிறது என்பதனை நீங்கள் உங்கள் திருவாயால் கூற வேண்டும் என்று கேட்க பெருமாள் கூறலானார். கருடா, உயிரானது மனிதனின் உடலை விட்டு விலகும்போது கண் வழியாகவோ, மூக்கின் ஓட்டை வழியாகவோ, அல்லது வாய் வழியாகவோ, அல்லது ரோமக்கால்கள், அதாவது ரோம துவாரத்தின் வழியாகவோ நீங்கிவிடும். பாவிகளுக்கு அபான மார்க்கமாக உயிர் நீங்கும். உயிர் நீங்கியதும் மனித உடல் கட்டையைப் போல கிடக்கும். பிறகு அந்த உயிரற்ற உடலை எரிப்பதாலோ அல்லது புதைப்பதாலோ பஞ்சபூதத்தில் கலந்துவிடும். பின்பு அந்த மனிதன் தனது கருமத்தாலேயே மறுபிறவி அடைகிறான் என்று கூறி அருளினார். தமிழ் மாத பிறப்பு நாளன்றும் சித்திரை 1 விசு புண்ணிய தினத்திலும், கிரகண புண்ணிய தினத்திலும், சிரார்த்த தினத்திலும் இந்த புண்ணிய புராணத்தை படிப்பவர்களும் கேட்பவர்களும் அல்லது படிக்கச் செய்வோரும் தம் வாழ்வில் இறுதியில் நல்லுலகை அடைவார்கள். கோடி தானங்கள் செய்வதாலும், காசி, கயா போன்ற இடங்களில் சிரார்த்தம் செய்வதாலும் வருகின்ற புண்ணியங்கள் அனைத்தும் இந்த புராணத்தை கேட்டாலும் படித்தாலும் உண்டாகும். ஜீவனுக்கு யமலோக பயத்தை போக்குவதாகவும் மோட்ச மார்க்கத்தை தெரிவிப்பதும் இந்த புராணத்தை உலக நன்மையின் பொருட்டு உனக்கு நான் சொன்னேன் என்று திருமால் திருவாய் மலர்ந்தருளினார். மீண்டும் ஒருமுறை இந்த கட புராணத்தை படிப்பதால் கிடைக்கும் நன்மையை நான் கூறுகின்றேன். கவனமாக அனைவரும் கேளுங்கள். ஜீவனுக்கு யமலோக பயத்தை போக்குவதாகவும் மோட்ச மார்க்கத்தை தெரிவிப்பதாகவும் ஆகிய இந்த புராணத்தை உலக நன்மையின் பொருட்டு கருட பகவானுக்கு பெருமாள் கூறி அருளுகிறார் என்று திருமாலே கருடனிடம் கூறியதாக இந்த கருட புராணத்தில் கூறப்படுகிறது. அப்படிப்பட்ட இந்த கருட புராணத்தை கேட்பதாலும் கிடைத்தற்கரிய பேறு கிட்டும் என்பதற்கு எந்த ஐயமும் இல்லை. ஓம் நமோ நாராயணாய நமக. ஸ்ரீ கருட பகவானே போற்றி போற்றி. தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நன்றி. வாழ்க வளமுடன்.